ஹாய் நண்பா, ரீஇன்கார்னேஷன் ஆஃப் த ஸ்வாட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்பாவோட அடுத்த எபிசோட் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம போன எபிசோட்ல ஃபவுண்டர் கிங்க பத்தி தெளிவா சொல்லியிருப்பான். அவருக்கும் உன்னோட மாஸ்டருக்கும் கண்டிப்பா ஏதோ சம்மந்தம் இருக்கும். மனுஷங்களால கண்டிப்பா அதை பத்தி சொல்ல முடியாது, எல்ஃபுங்களால முடியும் அப்படின்ட்டு ரைடர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப. அண்ட் அதே சேம் டைம்ல ஏதோ ஒரு கொடூரமான டிராகன் எல்ஃபோட வில்லேஜ் நோக்கி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படின்னு கட் பண்ணி அந்த வேர்ல்டு ட்ரீ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பட்டாம்பூச்சிகள்லாம் அழகா பறந்துட்டு இருக்க ஹீரோ அதை நோட் பண்ணியிருப்பான். நீ இப்ப அதை பண்ணு, அந்த ஆம்பரை காமி, எங்க ரெண்டு வேர்ல்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாலமா நீதான் இருக்க போற, உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்ஃபும் கேட்க, இது பார்க்கும்போது ஹீரோக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஸ்வாட வெளியெடுத்திருப்பான். ஸ்வாட வெளியெடுத்த ஹீரோவும் வேர்ல்ட் ஆஃப் ட்ரீ கிட்ட ஸ்வாட குடுக்கற மாதிரி அவனும் காமிக்க, அந்த பட்டாம்பூச்சி எல்லாமே அழகா பறக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு கை அங்க இருக்கக்கூடிய ஆம்பரை தொட வந்திருக்கும். அண்ட் அது ஒரு அழகான உருவமா சேஞ்ச் ஆயிருக்கும். வேர்ல்டு ட்ரீயோட ஸ்பிரிட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆம்பரும் நல்லா க்ளோ ஆக மேப்பிள் ட்ரீ வந்து கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த ஸ்பிரிட்டும் திரும்ப ஒரு பட்டாம்பூச்சா மாதிரி அங்க இருக்கக்கூடிய மேப்பிள் ட்ரீ கிட்ட போகும்போதே அந்த மேப்பிள் ட்ரீயும் அதோட உருவத்தை எடுத்திருக்கும். சொல்ல போனா ஹீரோவால எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணிருக்க முடியும். அதுலயே முக்கியமா அந்த மேப்பிள் ட்ரீ ஒரு அம்மாவாவும் இப்ப இருக்கக்கூடிய வேர்ல்டு ட்ரீ ஒரு சின்ன குழந்தையாவும் ரெண்டு பேருமே பல வருஷத்துக்கு அப்புறம் ஒன்னா சேர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பாக்கிறதுக்கு அழகா இருந்திருக்கும். அண்ட் அந்த மரத்துல இருந்து பூக்களும் பூக்க ஆரம்பிக்க இது அங்க இருக்கக்கூடிய மத்த எல்ஃபும் பார்த்திருப்பாங்க. எல்டரும் நோட் பண்ணிருப்பான். மிரண்டு போயிருப்பான். இத பாக்கிறதுக்காக தான் பல வருஷம் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த வெளிச்சத்தை பார்க்க இந்த விஷயம் வேனுக்கும் தெரிய வந்திருக்கும். அண்ட் எல்ஃபோட மக்கள் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். எல்லாருமே இந்த விஷயத்த ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க. முக்கியமா ரைடர் நோட் பண்ணிருப்பான். பூக்களும் பூக்க ஆரம்பிக்க ஒரு புது யங் வந்து பிறக்குது அப்படின்னா கண்டிப்பா அதை பாத்துக்கிறதுக்காக ஒரு ப்ரொடக்டர் தேவை. அதுவும் நீல கண்கள் உடைய நைட் எல்லாரையும் பாதுகாப்பான். அவன் கடமையை கண்டிப்பா நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர் போயிட்டு இருக்க. அதுக்கேத்த மாதிரி ஹீரோவும் ஸ்வாட டைட்டா பிடிச்சிருப்பான். பிடிச்சது மட்டும் இல்லாம அதனால கையும் கட் ஆகி அந்த பிளட்டும் தரையில பட ஒரு சில கியூட்டான ஸ்பிரிட் எல்லாமே போந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. மக்கள் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்திருக்கும். ஒரு வழியா நமக்கு ஸ்பிரிங் வந்துருச்சு, வேர்ல்டு ட்ரீ பூக்களை பூத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஹீரோட தலையில ஒரு பூ வந்து விழுக அவன் ரொம்பவே டயர்டா இருந்திருப்பான். அவன் கை கட்டான காயம் அப்படியே தெரிய, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே, நான் ஓகே தான், எப்படியோ ஒண்ணு பூக்கள் பூத்துருச்சு, நீ பாத்தியா எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ இல்லைன்னா கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் பரவாயில்ல இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்ல, எல்ஃபோ சாரி கேட்டுப்பா. நீ சாரி எல்லாம் கேட்க தேவையில்ல, நான் தான் இந்த ஒரு முடிவு எடுத்தேன், அப்படி இருக்கும்போதே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மென்ஷன் பண்ணியிருப்பான். ரொம்ப காலங்களுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போதே கண்டிப்பா இப்படி ஒரு விஷயத்த நான் கெடுக்க மாட்டேன். ஆனா நான் எதிர்பார்க்காத ஒண்ணுனா அந்த ஆம்பர் மறைஞ்சு போச்சு, இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு ஹீரோ பங்கமா ஃபீல் பண்ணியிருப்பான். அந்த ஆம்பர் ஹனலோட ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கியமா சனாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா என்ன ஓட விட்டு மிதிப்பா. என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணியிருப்பான். அண்ட் ஹீரோவுக்கு அந்த பக்கமா ஏதோ ஒரு விஷயம் இருக்க மாதிரி சென்ஸ் ஆக ஹீரோவும் திரும்பி பார்க்க, ஆமா உனக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா, கொஞ்சம் நீயே நல்லா பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோ கவனிச்சு பார்க்கும்போதே அப்பதான் அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்வாட ஹீரோ நோட் பண்ணிருப்பான். மறண்டு போயிருப்பான். அந்த ஸ்வாட பார்த்த அடுத்த செகண்ட் ஹீரோக்கு ஒரு மாதிரி பயம் வந்திருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி தெரியல. அதையும் தாண்டி அதை பார்க்கும்போது அந்த ஸ்வாடோட எஜ்ஜி ஹீரோ நோக்கி வர மாதிரி இருந்திருக்கும். ஹீரோ மிரண்டு போயிருப்பான். அதே சேம் டைம்ல அவன் பிளட்டும் கீழே விழ அந்த டைம் ஹீரோ அவனோட ஸ்பேஸ்க்குள்ள போயிருப்பான். ஸ்வாடும் பயங்கரமா கத்திருக்கும், நீ என் கிட்ட வராத அப்படின்னு சொல்லி கத்த ஹீரோ மிரண்டு போயிருப்பான். அந்த ஸ்வாடுக்கு பின்னாடி ஒரு உருவம் வந்திருக்கும். அவனும் அந்த ஸ்வாட் எடுத்திருப்பான். நீ இன்னும் உன்னோட கண்களை சரியா திறக்க கூட இல்ல, உனக்கு என்ன இதுக்கான தகுதி வரல அப்படின்ட்டு அந்த அன்னோன் பர்சன் சொல்ல ஹீரோ மிரண்டு போய் நின்று இருக்க. இது எல்ஃப் நோட் பண்ணிருப்பா. ஆமா உனக்கு என்னாச்சு, ஏதாச்சும் தப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே, ஆமா அது என்ன ஸ்வாட், அது என்ன இங்க பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே, ஏது அந்த ஸ்வாடா, அது வந்து ஸ்வாட் மாஸ்டரோட ஸ்வாட் அப்படின்னு சொல்ல ஹீரோ கேட்டு ஆடி போயிருப்பான். ஏது ஸ்வாட் மாஸ்டரோட ஸ்வாடா, அவரோட ஸ்வாட் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஷாக்ல கேட்க, எனக்கு அதை பத்தி பெருசா தெரியல, பட் நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா அவரே தான் ஸ்வாட் இங்க வச்சாரா, அவரே தான் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து, உனக்கு ஒண்ணு தெரியுமா, என் பேரை சேர்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப கெட்ட பசங்களாம், ஆனா ஸ்வாட் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நல்லவராம். சரி அப்ப நீ இதை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே, எனக்கு ஒண்ணு அதை பத்தி பெருசா தெரியாது, ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இது எங்களோட கார்டியன் ஸ்வாட். அண்ட் இந்த ஸ்வாட் ஏற்கனவே எக்கச்சக்கமான பேத்தோட ரத்தத்தை பார்த்திருக்கு. அதுலயே முக்கியமா பிரைம் டிராகனை போட்டு தளர்ந்த இந்த ஸ்வாட் தான். சோ இதுதான் இப்ப எங்களோட கார்டியனா எங்களை பாதுகாத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல, பாதுகாத்துட்டு இருக்குதா, எதுக்கிட்ட இருந்து பாதுகாத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த வேர்ல்டு ட்ரீய மொத்தமா அடைய நினைக்கக்கூடிய ஒரு சில கிரியேச்சர் அப்படின்ட்டு அவளும் மென்ஷன் பண்ணக்கூடிய அதே டைம்ல வேர்ல்டு ட்ரீயோட பூக்கள் பூத்திருச்சு அப்படிங்கிற விஷயம் அந்த டிராகனுக்கும் தெரிய வந்திருக்கும். கொடூரமா கிளம்பி வந்துட்டு இருக்க.
நம்ம ஹீரோ ரூமுக்கு வந்திருப்பான். அவனு தூங்கிட்டு இருக்கும்போதே கார்டியன் ஸ்வாட் ஹீரோவுக்கு ஆப்போசிட்டா வந்த மாதிரி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம தூங்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோவோட நெஞ்சு மேலேயே அந்த அன்னோன் பர்சன் ஸ்வாட வச்சு குத்து வர மாதிரி அந்த ஒரு விஷயமும் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நீ என் கண்ணு முன்னாடியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் திரும்ப கேட்டு ஹீரோவோட நெஞ்சு மேலேயே கத்திய ஊட்டி இறக்க பயத்துல எந்திரிச்சிருப்பான். ஒரு நிமிஷம் ஹீரோவுக்கு அல்லு கண்டிருக்கும். ச்சே, இது என்ன கனவா? கான்ட்ராவி என்னடா இது? ஒரு நிமிஷம் அவன் டைரக்டா என் கண்ணு முன்னாடி வந்து நின்ன மாதிரி இருந்துச்சு. அவனோட பவரோட இன்டென்ஸ், அந்த ஸ்வாட்ல யூஸ் பண்ணக்கூடிய மானா இதெல்லாம் வச்சு பார்க்க ஒரு நிமிஷம் எனக்கே பயமா இருக்கு. ஆனா ஏன் இத்தனை நாளா இல்லாம எதுக்காக இந்த அன்னோன் பர்சன் ஸ்வாடோட என்ன அட்டாக் பண்றதுக்காக வரணும்? போடா வெண்ண விளக்கென்ன அப்படின்னு சொல்லி கனவுல வந்து கழுவி ஊத்திட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஹீரோ யோசிக்க, என்ன தம்பி கெட்ட கனவா அப்படின்ட்டு ரைடர் அங்க வந்திருப்பான். சரி, அது மட்டும் இல்லாம எதை பத்தி நீ புலம்பிட்டு இருக்க? ஆமா, உன் கையில என்ன காயம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோட கைய பார்க்கணுமே, பேண்டேஜ் போடுற அப்படின்னு சொல்லிட்டு கையை அலங்கோலப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஹீரோவும் அதை நோட் பண்ணிருப்பான். சரி, நீ போன வேலை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் போனேன், அங்க டீயோட லீவ்ஸ வந்து ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. மனுஷங்களுக்கு ஒன்னும் அவங்க சாப்பிடறதுக்கும் ரெண்டு வகையான டீ லீவ்ஸ் வந்து வளர்த்திட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா நான் ஃபர்ஸ்ட் அதை பார்த்த உடனே ரெண்டு ஒண்ணு தான் நினைச்சேன். இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, எல்ஃப் எல்லாருமே வேணும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஹியூமன்ஸ்க்கு எதிரா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒன்னும் புரியல. தெளிவா கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எல்ஃப் எல்லாருமே எம்பேருக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்ல, நீ எப்படி அதை அடிச்சு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நல்லா பிரகாசமா ஜொலிக்கக்கூடிய கவுண்டோட ஃபேமிலி எல்லாம் பார்த்திருப்ப. அவங்க அந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னா எத்தனை பேத்த போட்டு பொழந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. எந்த அளவுக்கு ஒரு கவுண்டோட குடும்பம் பயங்கரமா ஜொலிக்குதோ அந்த அளவுக்கு நிறைய மக்களோட குடும்பம் சுத்தமா அழிஞ்சிருக்கும். அதே மாதிரி எல்ஃபும் ஹியூமன்ஸ்க்கும் டிராகன்ஸ்க்கும் கண்டிப்பா வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. அதுக்கான முக்கியமான காரணமே என்னதான் டிராகன்ஸ் வந்து எல்ஃபோட வில்லேஜே அழிச்சிருந்தாலும் இப்ப அவங்க எல்லாருமே மறைஞ்சு வாழ்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமே மனுஷங்க தான். சோ அவங்களுக்கு ஹியூமன்ஸ பழி வாங்கறதுக்கு ஒரு வேலிடான காரணமே இருக்கு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருப்பான். ஆனா இங்க பிரச்சனை மோசமா போயிடுச்சு. என் பேர் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்குது. எல்ஃபோட வில்லேஜ்ல கூடிய வேர்ல்டு ட்ரீல பூக்கள் பூந்திருக்கு, நம்பிக்கை பிறந்திருக்கு. இதனால என் பேருக்கு கண்டிப்பா பெரிய ஆபத்து இருக்கு. அதுலயும் முக்கியமா என் பேர் எல்ஃபுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, இன்னும் நிறைய பேருக்கு அதை பண்ணியிருக்காங்க. என்னதான் நாமளே இதை தடுக்க நினைச்சாலும் கண்டிப்பா நம்மளால முடியாது. நீ இதை பத்தி என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஹீரோ என்ன சொல்றதுனே தெரியாம அவனு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கான். இந்த சாப்டர் இங்கே முடியுது நண்பா. ரைடர் போன இடத்துல ரெண்டு விதமான டீ இலைகளை வந்து கண்டுபிடிச்சிருப்பான். அதை ரெண்டாவும் பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போதே இது வேணும்னு நடக்கக்கூடிய விஷயமா இல்ல தெரியாம நடக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா எல்ஃபுக்கு வந்து மனுஷங்களை அழிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரைடரும் அவனும் ஒரு விஷயத்தை பத்தி மென்ஷன் பண்ண, இது அங்க இருக்கக்கூடிய ஹீரோ கேட்டிருப்பான். இனிமே என்ன நடக்க போகுது? எல்ஃப் நல்லவங்களா கெட்டவங்களா? ஹீரோ எல்ஃபுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது வரக்கூடிய எந்த ஒரு எபிசோடையும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.